என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். எல்லோ கலர் உள்ளன் 2.5 ஹூக் சிசர்ஸ். இன்றைக்கி ஸ்மைலி போட போகிறோம். மேஜிக் ரிங் 6 சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு ஒன்றில் விட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதில் விட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. சில பேருக்கு ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தோன்னு தெரியாது. அதனால் நீங்கள் உங்களுக்கு மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு நம்ம பின்னுறோம் இல்லையா சிங்கிள் அதில் சிங்கிள் க்ரோஷேயில் மார்க்கர் போட்டுக்கோங்க. அப்போ நீங்கள் முடிக்கையில் அதை எடுத்துகிட்டு மறுபடியும் திருப்பியும் மார்க்கர் போட்டுக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் அது செய்யணும்னு பார்க்குறேன், மறந்துடுறேன். அந்த ஃபஸ்ட்டு இதில் மார்க்கர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் சிங்கிள் க்ரோஷேயில். இப்போ ஒன்றொன்றுத்துலேயும் 2 போடணும், டபுள் க்ரோஷே. இது ஸ்மைலி வெரி ஈஸி. முதல்ல 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒன்றொன்றுத்துலேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். 12 வரும். இந்த செகண்ட் ரவுண்டில் 12 வரும். எண்ணிக்கிட்டே போடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு இதில் ஸ்லிப் நாட் போட்டு அடுத்த இதில் ஆரம்பிச்சிருங்க. இப்போது ஃபஸ்ட்டில் 2 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அடுத்ததில் 1, அடுத்ததில் 2, அடுத்ததில் 1, அடுத்ததில் 2, 2 1 2 1 2 1 போட்டு வரணும். பீன் பண்ணும்போது 2 போடுறோம். அந்த 2 ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் பார்த்திங்களா, அதில் மார்க்கர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். பீனர்ஸ்க்கெல்லாம் அது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த மார்க்கர் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை சேஃப்டி பின் கூட குத்திக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, கடைசியாக முடிக்கும்போது 1 சிங்கிள் க்ரோஷே வந்ததுன்னா அது கரெக்டுன்னு அர்த்தம். அந்த ரவுண்டு 2 வந்ததுன்னா எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ அதை வச்சே நீங்கள் எடுக்கலாம். இப்போ பிகின் பண்ணும்போது இங்கே ஒரு சேஃப்டி பின் அல்லது மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 2 1 1 2 1 1 2 1 1 அதை மாதிரி போடணும். இந்த ரவுண்டு 4th ரவுண்டு. ஃபஸ்ட் ரவுண்டில் 6, ரெண்டாவது ரவுண்டில் 12, மூணாவது ரவுண்டில் 18 வந்திருக்கு. இப்போ 4th ரவுண்டில் 30 வரும், 24 வரும். இப்போ 4th ரவுண்டில் 24 வரும். டூ 1 1 2 1 1 இப்போ அடுத்ததில் ஃபஸ்ட்டு 2
சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. ஒரே செயினில் 2 சிங்கிள் குரோஷே எப்பவும் போல். 1 சிங்கிள் குரோஷே, அதுக்கப்புறம் 1 சிங்கிள் குரோஷே, அதுக்கப்புறம் 1 சிங்கிள் குரோஷே, 3 சிங்கிள் குரோஷே போடணும். இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு ரவுண்டுக்கும் ஒன்று கூட்டிக்கிட்டே போகணும். முதல்ல 2 1 2 1 போட்டோம், ரெண்டாவது 2 1 1 போட்டோம், இப்போது 2 1 1 1 3 1 வரணும். இப்போ இந்த ரவுண்டில் நமக்கு 30 வரும். ஃபஸ்ட்டு 6, செகண்ட் ரவுண்டு 12, தேர்ட் ரவுண்டு 18, ஃபோர்த் ரவுண்டு 24, ஃபிஃப்த் ரவுண்டு 30. இந்த ரவுண்டில் 30 வரும். இந்த சைஸு போதும்னா ஸ்மைலி. இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும்னு சொன்னால் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரவுண்டு. இப்போ கடைசியாக ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சுக்கணும். இப்போது நம்ம இந்த ரவுண்டு வந்து எல்லாத்துலேயும் 1 1 போட்டு வரணும். கடைசி ரவுண்டு ஃபுல்லாக 1 1 தான் போடணும். இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, டிக்ரீஸும் பண்ணக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு 1 1 போட்டு வரணும் கடைசி வரலும். போட்டுட்டு வந்துட்டோம். இந்த ரவுண்டு இதுலேயும் 30 தான் இருக்கும். போன ரவுண்டு 30, இந்த ரவுண்டு 30 தான். இப்போது நம்ம கண்ணு தைக்க போகிறோம். கண்ணும் ஸ்மைலிக்கு வந்து மவுத்து அந்த இதுவும் ஸ்மைல் பண்ணுறதும் தைக்க போகிறோம். இது நூலில் தைச்சா தான் கரெக்டாக வரும். நம்ம ஓட்டு தையல்னு சொல்லுவோம். விடாமல் தைச்சிட்டே போங்க. அதே மாதிரி அந்த லைனில் 5th லைன் நினைக்கிறேன், அந்த லைனில் தைச்சிட்டு போங்க. 1 2 3 4 5th ரோவில் அந்த இதில் தைச்சிட்டு போங்க விடாத. நீங்கள் லைட்டாக பென்சிலில் ஒரு கோடு மாதிரி போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு கரெக்டாக அது மாதிரி தைச்சிருங்க. முதல்ல போட்டு பார்த்துக்கோங்க, லைட்டாக போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் மேலே தைச்சிக்கலாம். கரெக்டாக வரும். ரொம்ப டார்க்காக போட்டுறாதீங்க, லைட்டாக உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி போட்டு. ஒன்று மேலே ஒன்று வரக்கூடாது, ஸ்டிச்சு வராதபடி போடுங்க. ஒரு லைன் தான் வரணும். கண்ணுக்கு 2 தடவை தைங்க. அதில் அது கொஞ்சம் டார்க்காக தெரியும். இல்லைன்னா அந்த நூலுக்குள்ளே மறைஞ்சிடுச்சுன்னா தெரியுது கொஞ்சம்.
இந்த லாங் த்ரெட்டு விட்டோன்னாவே நம்மளுக்கு வந்து சிக்கல் ஏற்படும். அதனால் அப்பப்போ கட் பண்ணிடுறது நல்லது. அப்பப்போ டைலை கட் பண்ணிடலாம் சின்னதாக. அப்படி நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டு தடவை தைச்சிக்கோங்க அந்த கண்ணுக்கு மட்டும். இது ஸ்பாஞ்ச் உள்ளே வைக்கிறதுனால கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைல்ஸ் எல்லாம் உள்ளேயே வச்சுட்டு ஸ்பாஞ்ச் வச்சிடலாம். இதே மாதிரியே முதல்ல பின்னி வச்சுருக்கோம். அதை ஜாயின் பண்ணி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடணும். கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிடணும். ரெண்டுத்தையும் எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல இருந்து அப்போ தான் ஸ்மைலி கரெக்டாக வரும். அந்த இதுவே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணிடணும்.
கரெக்டாக ரெண்டும் சேர்த்து இணைச்சி கரெக்டாக பண்ணுங்க. ஏன்னா ஒரே அளவு தான், ஒரே சைஸு. ஸோ ஈஸியாக இருக்கும். ஊசி விட்டு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே ஸ்டிச்சஸ்னால. ஒரே பக்கம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு இந்த ஸ்மைலி கூட இப்படி தான். இப்போ ஸ்பாஞ்ச் வச்சுட்டோன்னா நம்ம இது செயின் போட்டுட்டு கீ செயினாக யூஸ் பண்ணலாம். இல்லை பேக்கில் மாட்டிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேன்சியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம். முதல்ல 1-2 பின்னி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஈஸியாக வந்துடும். ஃப்ரீயாக பண்ணலாம். இந்த ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கரெக்டாக வரணும். அந்த 2 ஸ்மைலியோட ஃபேஸும் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ க்ளோஸாக வரும்போது கொஞ்சம் நிறுத்திட்டு கொஞ்சம் ஸ்பாஞ்ச் வச்சிடணும். அதில் இது டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் யங்ஸ்டர்ஸ்னால் இன்னும் சீக்கிரமாக முடிச்சிருவீங்க. ஒரு நாளைக்கு 7-8 கூட பின்னலாம் நீங்கள். இந்த ஸ்மைலி கீ செயின் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டு. நிறைய வச்சிடாதீங்க, உங்களுக்கு தேவையான அளவு வைங்க. சும்மா லைட்டாக பல்காக இருக்கணும், அவ்வளோதான். லைட்டாக வச்சுக்கிட்டா போதும். எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி. கொஞ்சம் பல்காக இருக்க மாதிரி பண்ணால் போதும். ரொம்பவும் இதுவாக இருக்க வேண்டாம். கரெக்டாக பார்த்து பண்ணுங்க. இப்போ சுற்றிலும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். செயின் வந்து நான் குறைச்சி தான் போட்டு இது பண்ணியிருக்கேன். ஏன்னா இது சும்மா கீ செயினுக்கு மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த பேக்கில் எல்லாம் மாட்டணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செயின் போட்டுக்கோங்க. ஒரு 30 செயின் அப்படி போட்டுக்கோங்க. இப்போ பேக் உள்ளே விட்டு அப்படி எடுத்து போடுறதுக்கு சரியாக இருக்கும். கீ செயினுக்குன்னா சின்னதாக போட்டுக்கோங்க.
20 செயின் தான் போட்டிருக்கேன். இது கீ செயினுக்கு போட்டுக்கலாம். ஒரு 50 செயின் போட்டால் பேக்கில் எல்லாம் மாட்டலாம். டெய்லில் மறைச்சிட வேண்டியதான். இது ஜஸ்ட்டு கீ செயினில் போடுற மாதிரி பண்ணியிருக்கு. இன்னும் கொஞ்சம் லாங்காக போட்டிங்கன்னா பெருசாக இருக்கும். பேக்கில் எல்லாம் போட்டுக்கலாம். ஸ்பாஞ்ச் வந்து கொஞ்சமாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி இன்னொன்று பண்ணியிருக்கேன், சேர்த்து வைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.